அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மதுரை சத்யா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீண்ட நாளைக்கு அப்புறம் உங்களை யூடியூப்பில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. மகாபாரதத்தில் துரோணர் அப்படின்ற கதாபாத்திரம் இருக்கு இல்லையா? துரோணர் ஒரு முறை என்ன பண்ணுறாரு, ஒரு மரத்தின் மீது ஒரு பறவை பொம்மையை வச்சிடுறாரு. தன்னுடைய சீடர்களை அழைத்து அந்த பறவை பொம்மையின் கண்ணை துளைக்கும்படி கட்டளையிடுறாரு. முதலாவதாக இளவரசர் துரியோதனனை அழைக்கிறாரு. துரியோதனனும் தயார் நிலையில் வில்லை வளைத்து பானத்தை தொடுக்க தயார் நிலையில் இருக்கிறாரு. உடனே துரோணர் கேட்குறாரு, உனக்கு என்னப்பா தெரியுது அப்படின்னோடனையும் வரிசையாக சொல்கிறாரு, எனக்கு மரம் தெரிகிறது, இலை தெரிகிறது, கிளை தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக தருமன், பீமன், துச்சோதனன், விகர்ணன் இப்படி மற்ற நபர்களையும் அழைத்து வரிசையாக கேட்குறாரு. எல்லோரும் இதே மாதிரி தான் எனக்கு மரம் தெரிகிறது, இலை தெரிகிறது, கிளை தெரிகிறது அப்படின்னு சொல்லவும் அவங்களையும் அனுப்பிச்சி வச்சிடுறாரு. நிறைவாக அர்ஜுனனை அழைக்கிறாரு. வில்வித்தையில் சிறந்த அர்ஜுனனை அழைத்து உனக்கு என்னப்பா தெரிகிறது அப்படின்னு கேட்குறாரு. மரம் தெரிகிறதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அர்ஜுனா சொல்கிறாரு, இல்லை தெரியலை அப்படின்றாரு. இலை தெரிகிறதா அப்படின்னா தெரியலை அப்படின்றாரு. கிளை தெரிகிறதா அப்படின்றாரு, தெரியலை. வானம் தெரிகிறதா அப்படின்றாரு, வானமும் தெரியலை அப்படின்றாரு. இப்படி சொன்னதுக்கப்புறம் உனக்கு என்ன தான் தெரியுது அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு அம்பினோட நுனி தெரிகிறது, பறவையினோட கண் தெரிகிறது அப்படின்னு சொன்னாராங்க. அர்ஜுனா நீ அம்பை எய்து அப்படின்னோடனே சரியாக அம்பை எய்தினாராம். குறிப்பார்த்து எய்தியவுடன் அந்த பறவையின் கண் துண்டானதாம். இதை தான் உளவியலில் ஒருமுகப்பட்ட சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இதே போல தான் நம்மளோட வாழ்க்கையிலும் நாம் வெற்றி என்ற இலக்கை அடைய வேண்டுமானால், குறிக்கோளை அடைய வேண்டுமானால் அந்த சிந்தனையை தவிர்த்து வேறு எந்த சிந்தனையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஒருமுகப்பட்ட சிந்தனை